வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இட்லி தோசை இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க. சாதத்தில் போட்டு ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதெல்லாம் அருமையான இந்த டிஷ். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சங்கரா மீன் தான் வாங்கினேங்க. இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது போல் கையில் பெசரிட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம். 2 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் ஒரு க்ளீன் பண்ண இந்த மீனில் ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதை பிழிஞ்சு ஊற்றிட்டு அதையே நல்லா கவிச்சு வாசனை போக நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது கூட சேர்த்து நம்ம அரைக்க வேண்டிய பொருளை என்னென்னு பார்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 அரிஞ்சு வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிள்ளை, 2 தக்காளி இது போல் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுக்கலாங்க. லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். அதையும் நல்லா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா 1.5 டம்ளர் அளவு வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேனில் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற வெங்காயம் அதை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கின பிறகு பூண்டு போட்டுடலாங்க. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இதில் போட்டுட்டு வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலையும் கூட போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ கடைசியாக நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டு ஒரே வதக்கு இப்படி வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது கூட வதக்க வேண்டியது ஒரு பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு தாளிச்சிட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சலாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. அது நல்லா செவந்ததும் கருவேப்பிலை, கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இதில் 3 ஸ்பூன் போட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவு இதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு கரண்டியில் இதை போல் நல்லா கலந்துடலாங்க. இது நல்லா எண்ணெயிலே நல்லா வறுப்பட்டதும் நம்ம கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம்.
இப்போ இது நல்லா கொதி வரட்டும். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேவைப்பட்டால் கூட நம்ம பின்னாடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுலாம் நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை போக கொதி வந்த பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது மசாலாவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கரண்டியில் நல்லா கலந்துடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதில் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டுங்க. ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், இல்லைன்னா மீன் கரைஞ்சிரும். அதனால் 5 நிமிஷத்துக்கு மேலே இது கொதிக்க வைக்க வேணாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கூட நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ மீன் துண்டுகள் இது போல் நம்ம மெதுவாக கரண்டியில் பரட்டி விட்டுடலாம். இப்போ டேஸ்டியான மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இது மேலே நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். டேஸ்டியான மீன் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.